உணர்ச்சி பூர்வமாக மனம் திறந்து பல உண்மைகளை இந்த மேடையில் பேசிய தலைவர் தானு அவர்களுக்கு சரத்குமார் அணியின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வாழ்த்த இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் ஆகிய சேரன் அவர்களை அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். என்னை பொறுத்தவரையில் சரத் சாரும் ராதா ரவி சாரும் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. இந்த தேர்தலில் என்னோட ஆசை விஷால் அணி ஜெயிக்கணும். விஷால் அணி, அந்த பாண்டவர் அணி ஜெயிக்கணும். ஜெயிச்சு 3 வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் துண்டக்கான துணியக்கான திரும்பி ஓடணும். இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வராத தம்பி. இந்த தலைவர் வேலை சாதாரண விஷயம் இல்லை, செயலாளர் வேலை சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக தன் வாழ்க்கையை தொலைக்கணும்னு சொல்லி உணர்ந்து இனிமே இந்த பக்கம் இந்த போட்டின்ற விஷயத்தில் வரவே மாட்டேன்னு சொல்லி அவங்க ஓட வைக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஆனால் நீங்கள்லாம் அதை நிறைவேற்ற மாட்டீங்க போல தெரியுது. இவங்களை ஜெயிச்சு வைக்க விட்டுருவீங்க, இவங்களும் ஜெயிச்சு மறுபடிக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டே இருப்பாங்க. திருப்பி இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து ஒரு புது பசங்க வருவானுங்க, நாங்கள் போட்டின்னு கிளம்புவானுங்க. ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். எப்பவுமே பெரியவங்களை மதிக்க தெரியாதவங்க, அடுத்தவங்களோட உழைப்பை உணர தெரியாதவங்க, சங்கத்தோட நடவடிக்கைகளை பற்றி கவலைப்படாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். இப்போ சிவா சார் ரொம்ப அழகாக பேசினார், தானு சார் ரொம்ப பிரமாதமாக பேசினார். உண்மை என்னன்னா, இவங்க நினச்சிக்கிட்டாங்க நடிகர் சங்கத்தில் போய் தலைவர் பதவிகளையும் செயலாளர் பதவியில் உட்காந்துறோன்னா இந்த 7, 8, 10 நடிகர்களோட பிரச்சனையும் இந்த 10 தயாரிப்பாளோட பிரச்சனையும் மட்டும் பெறும்போது படம் ரிலீஸ் இப்போ மட்டும் போய் உட்காந்து பேசணும், அதான் நடிகர் சங்கத்தோட பிரச்சனையை நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அதை தாண்டி 2999 குடும்பத்தோட வாழ்க்கை அதுக்குள்ளே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மதுரைக்கார நாடக நடிகர் நம்ம கேட்டாங்க பாருங்க, சுண்ணாம்புக்கார தவறில் வந்து நாடக நடிகர் சங்கம் இருக்காது, என்னைக்காவது நீங்கள் மிதிச்சிருப்பீங்களான்னு. அதுதான் உண்மை. ஏன் இந்த சரத்குமார் சார் மேலேயும் இந்த ராதாரவி சார் மேலேயும் எனக்கு இங்கே வந்து பேசணும், இதை பண்ணணும், இதை அவங்களோட பின்னாடி நிற்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் ராதாரவி சார் கிட்டத்தட்ட 30 வருஷம் இந்த சங்கத்துக்காக உழைச்சிருக்காரு. 30 வருடங்கள் தொடர்ந்து ஒரு ஆள் கிட்டத்தில் நிற்க, அவரோட சர்வீஸுக்கு முன்னாடி ஒரு ஆள் கிட்டத்தில் நிற்க முடியாது, அவ்வளோ உழைச்சிருக்காரு. கடந்த 10 வருடங்களாக திரு சரத்குமார் அவர்கள் நடிகராக இருந்து கொண்டு, தயாரிப்பாளராக இருந்து கொண்டு, ஒரு தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு, ஆனால் அதை எல்லாவற்றையும் விட நடிகர் சங்கம் மட்டுமே பெரியது, அது என் தாய் வீடுன்னு அந்த நடிகர் சங்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ இழந்திருக்காருன்னு அவரோட பழகின அத்தனை பேத்துக்கும் தெரியும். ஸோ இப்படி உழைத்தவர்களை, இந்த நடிகர் சங்கத்துக்காக கஷ்டப்பட்டவங்களை எங்கே நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு இன்னைக்கு தான் நடிகர் சங்கத்தோட பிரச்சனை, நாளைக்கு கட்டணம் கட்டணும்னு தெரியுமா? ஏன் முதல்ல 10 வருஷமாக நடிகர் சங்கத்துக்கு கடன் அடைக்கணும்னு சொன்னார்ல, அப்போல்லாம் நீங்கள் படம் நடிக்கலையா? அந்த படத்தை நடித்ததை பணத்தை கொண்டு வந்து நடிகர் சங்கத்தில் கட்டியிருக்கலாமே. எத்தனை படம் நடிச்சிங்க? அப்போலாம் நீங்கள் பணத்தை கொடுக்க மாட்டீங்களாம். இப்போ தேர்தலில் வரும்னு சொன்னோன்னு மட்டும் நாங்கள் எங்கள் பணத்தை போட்டு நடிகர் சங்கத்தை கட்டுவோம்னு சொன்னால் உங்களுக்கே படம் கிடையாது, இருக்கோ இல்லையோ தெரியாது, உங்கள் மார்க்கெட் நிரந்தரம் இல்லை. அவர் அன்றாடம் வரக்கூடிய நடிகர்களை நம்பி பிச்சை எடுத்து ஒவ்வொரு வாட்டி நடிகர்களோட சம்பளத்தை நம்பி நடிகர் சங்கமோ நாடக நடிகர்களோ நடிகர் சங்க உறுப்பினர்கள் இருக்கக்கூடாது. நாடக நடிகர்களும் திரைப்பட சங்க உறுப்பினர் நடிகர் சங்க உறுப்பினர்களும் தொடர்ந்து வருமானமும் தொடர்ந்து தொழிலும் பெறும் வாய்ப்பை உருவாக்கி தரணும்னு தான் அந்த இடத்துல ஒரு மால் ஒன்று கட்டி மாதம் 24 லட்சம் ரூபா வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணி 29 வருஷத்தில் கிட்டத்தட்ட 120 கோடி வருமானத்தை உருவாக்கி கொண்டாந்துருக்காரு ஒரு சரத்குமார். ஏன்னா புத்திசாலி, அறிவாளி, தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு ஆள். இதற்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் மரியாதைக்குரியவர்கள். என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், இல்லை நடிகர் சங்கம் சிவாஜி கணேசன் ஆகட்டும், இந்த நடிகர் சங்கத்துக்காக எத்தனையோ பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க அன்னைக்கு இருந்த நெருக்கடி, அவங்களோட தொடர் படப்பிடிப்பு, அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுல உள்ள முனைப்பு, அதில்
நடிகர் சங்கத்தோட தேவைகளும் அன்னைக்கு குறைவாக இருந்துச்சு. அதனால் அவங்க இந்த திட்டத்தை தீட்ட முடியல. அதற்கடுத்து வந்த தலைவர், இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் சார் பேசினதை கவனிச்சிருப்பீங்க. 5 கோடி ரூபாய் கடன் இருந்த இடத்துல நடிகர் சங்க விழா நடத்தி அதன் மூலமாக 1.5 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கோம். ஆனால் மிச்சம் 3.5 கோடி ரூபா ஷார்ட்டேஜாக இருக்குது. அப்படின்றப்போ அந்த எந்த பேங்க் அது ராம்கி சார்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் 5 கோடி ரூபா இருக்குது, 1.5 கோடி தான் இருக்குது, மிச்சம் 3.5 கோடியை நாங்கள் இன்னும் ஒரு 3 நிகழ்ச்சி தண்ணி தர்றோம், கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொன்னப்போ வேண்டாம், தேவையில்லை, நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சரத்குமார் என்ற ஒரு தனி மனிதன் நேரடியாக அந்த மேனேஜரை போய் பார்த்து கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து சம்பாதிச்சது 1.5 கோடி, ஆனா அவர் தள்ளுபடி பண்ணது 3.5 கோடி. இது போல உங்களால போய் உட்கார்ந்து பேச முடியுமா? மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். மாற்றத்தை ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சுப்பா. நீ லேட்டா வந்து கத்திட்டு இருக்க மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு. அப்புறம் எது மாற்றம்? நடிகர் சங்கம் இருந்த இடத்துல அந்த விலை மதிப்பை உணர்ந்து ரஜினி சார் கூட சொல்லியிருக்கார் அந்த கருத்தை. இதோட பின் வாழ்க்கை தொலைநோக்கு சிந்தனையோட எப்படி இருக்கும்னு யோசிச்சு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நம்ம நாடகடிகள் அத்தனை பேரும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கும்னு நினைச்சு செய்யறது மாற்றமா? இல்ல அந்த இடத்த அடிச்சுட்டு இங்கே கல்யாண மண்டபமே கட்டணும், அங்கே கலாமாஸ் டான்ஸ் கிளாஸே இருக்குன்னு சொல்றது மாற்றமா? தெரியல எனக்கு. நீங்க இந்த வர்ற வழியில அவங்க பார்த்துருப்பாங்க, அவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு போஸ்ட் ஒட்டிப்பார், மாற்றம் ஏமாற்றம்னு. அதை பார்த்த உடனே இவங்க மாற்றம்ட்டாங்க. அந்த ஏமாற்றத்தை சொல்ல விட்டாங்க, 4 கழிச்சு கிடைக்க போகுது. ஸோ உங்களோட வாழ்க்கையை நீங்க இப்போ வெறும் இந்த கிளாமரை நம்பி. அப்புறம் ஒருத்தர் இருக்கார், எனக்கு ரொம்ப கோபம். ஒருத்தர் கண்ணாடி போட்டுவிட்டு மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தர் அந்த வீடியோவில் அவங்க வீடியோவில் பேசியிருக்காரு. நாங்கள் நாங்களாக பார்த்து ராதாரவியை வெளியேற நிலைமையை உருவாக்கிட்டீங்க, அது ரொம்ப இதாக இருக்குது, நாங்களாக தள்ளிடுவோம். பத்தமாக என்ன மாவனே, நீ யார்டா? நீ யாரு? உனக்கான பாரம்பரியம் என்ன? ஒரு நடிகைகள் எம்ஆர் ராதாவுடைய பாரம்பரியம், அந்த குடும்பத்தில் ஓடுற ஒவ்வொரு ரத்தமும் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு சொல்லிட்டு செத்த வாழ்ந்த குடும்பம். நீங்க பணம் இருக்குன்றதுக்கா ஒரு படத்தில் நடிச்சுட்டு நீங்க ராதாவை விரட்டுறீங்களா? யாரு? ரித்தீஷ். முடிக்காதீங்க. அவர் சொல்றாரு ராதாரவி விரட்டு வரான் வெளியில. நான் கேட்க, நீங்க என்ன சிவாஜி பேரனா, தியாகராஜ சொந்தக்காரனா, பியூ சின்னப்போட கொள்ளு பேரனா, இல்ல புரட்சத்தில் எம்ஜிஆர் வீட்டில் சொத்து பொண்ணு எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க முதல்ல எப்படி இந்த நடிகர் சங்கத்துக்குள்ள வர்றீங்க? சார் இனிமே 10 படம் நடிச்சா தான் நடிகர் சங்க உறுப்பினர். அந்த 10 படமும் நடிக்கணும். 10 படம் வந்துட்டு போக கூடாது, 10 படம் நடிக்கணும். மாவனே அதுல பாதி பேர் காணா போயிருவாங்க. தம்பி விஷால் தம்பி, கார்த்திக் தம்பி, நீங்கெல்லாம் நல்ல பசங்க, சின்ன பசங்க, துடிப்போடு இருக்கீங்க. முதல்ல நீங்க நடிக்க கத்துக்குங்க, அப்புறம் அந்த தலைவன்ற இடத்தை பிடிக்க கத்துக்கலாம். நான் கேட்குறேன், நீ அன்னைக்கு என்கிட்ட பொன்வண்ணன் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, தம்பி கார்த்திக் பேசுவான்னு சொன்னால், கார்த்திக் சார் சார் இல்லை சார், இந்த மாதிரி இப்போ நடிகர் சங்கத்தில் சார் ஓட்டு நாங்கள்லாம் நிற்கிறேன் சார், ஆதரவு வேணும் சார். என்ன பிரச்சனை கார்த்திக் உங்களுக்கு? இல்லை சார் இங்கே நிறைய ஊழல் நடந்துருச்சு. என்ன ஊழல் நடந்துச்சு? இல்லை சரத்குமார் சார் ராதாசன் நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க. அதான்ப்பா, என்ன ஊழல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக அது நியாயமாக இருந்தால் நான் உன் பக்கம் நிற்பேன். எனக்கு ஒன்றும் சரத்குமார் சொந்தக்காரர் கிடையாது, இல்லை நான் அவரை வச்சு படமும் பண்ணலை. எனக்கு தான் அவர் நிறைய உதவி செஞ்சுருக்காரு. அதில் என்னப்பா சொல்லுன்னா, இல்லை சார் நிறைய பண்ணிட்டாங்க சார், ஆக்சுவலி இது பார்த்தா பெரிய கதை சார், ஒரு பேக் ஸ்டோரி பின்னாடி ஒரு என்ன தப்பு நடந்துச்சுன்னே உங்களால் தெளிவாக சொல்ல முடியல. ஏதோ இப்போ அவங்க என்னன்னா புலிவாலை கூட பிடிக்கல சார், அவங்க பூனை வாழை பிடிச்சிக்கிட்டே பயந்து நிற்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்க நடிக்கிற படத்தோட கதையவே உங்களால் சரியாக செலக்ட் பண்ண முடியல, அதுலேயே 4 படம் ஃப்ளாப் ஆகி போகுது. நீங்க எப்படி நடிகர் சங்கத்தோட பிரச்சனைகளை பூரா தலைமையில தூக்கி வச்சுட்டு உட்காந்து ராத்திரி போகலாம் பார்த்து இந்த சந்தேகத்தை இந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்க்க போறீங்க?
உங்களுக்கு பஞ்சாயத்தை தீர்க்கும்போது ஒரு நடிகர் முன்னாடி வந்தால் ஒரு நடிகை முன்னாடி வருவாங்க, நடிகை முன்னாடி வந்து நடிகை முன்னாடி வருவாங்க. எங்கே பஞ்சாயத்தை தீர்க்கிறது நீங்கள்? ஸோ அக்கறை உள்ளவர்களை தாண்டி அனுபவம் உள்ளவர்கள் நமக்கு வேணும். நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக விஷால் கார்த்திகெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்ல. நீங்கள் வாங்க, இந்த அணி ஜெயிச்ச உடனே உங்களை நாங்கள் கூப்பிடுறோம், நீங்களும் கூட கமிட்டியில் உட்காருங்க. 5 வருஷம் சரத்குமார் கூடவே அலைங்க. எப்படி செலக்ட் பண்ணுறாரு, எப்படி பஞ்சாயத்து பண்ணுறாரு, எப்படி தீர்க்கிறாரு, எந்த பிரச்சனை எப்படி பேசணும், தானு சார்கிட்ட எப்படி பேசணும், சிவா சார்கிட்ட எப்படி பேசணும், தயாரிப்பாளர் சங்கத்திட்ட எப்படி பேசணும், ஒரு தொழிலாளிகிட்ட எப்படி பேசணும், ஒரு நாடக நடிகர்கிட்ட எப்படி பேசணும்னு கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தலைவர் பதியை நீ கேட்கவே வேணாம், நானே கொடுக்குறேன், நாங்களே கொடுக்குறோம், எல்லாரும் கொடுப்போம். ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றுமே கிடையாது, கொடுக்கலாம். ஆனால் அதற்கான தகுதியை அவர்கள் வளர்த்து கொண்டு வர வேண்டும். தகுதியே வளர்க்காம திடீர்னு அவர் பேசுகிற விஷால்